விருச்சிக நேயர்கள் அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இப்பொழுது ஜனவரி 19ஆம் தேதி முதல் 25ஆம் தேதி வரையிலான இந்த வார ராசி பலன்கள் எப்படி இருக்குன்றதை பார்த்துடலாம். சிம்மம், சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் கடைசியில, அதாவது வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை ஆகிய 3 நாட்கள் அப்படியே சந்திராஷ்டிரமம். அதுலேயும் குறிப்பா சந்திராஷ்டிரமத்தில் இப்பெல்லாம் அவர் சனியோட தான் சேருவார். உண்மையை சொல்லப்போனா வளர்பறை அமைப்புல அட்டமத்து சனியோடு அவர் சேருவது என்பது பெரிய கஷ்ட நஷ்டங்களை கொடுக்காத ஒரு அமைப்பு தான் சிம்மராசிக்காரர்களுக்கு. வார ஆரம்பத்துல சந்திரன் 6, 7 ஆகிய இடங்கள்ல இருக்கிறார். இந்த 6, 7 ஆகிய இடங்கள்ல இருந்தாலும் கூட அவர் அமாவாசை அமைப்புல இருக்கிறனால சந்திரனால பெரிய நன்மைகள் கண்டிப்பாக இருக்காது. ஆனா ராசிநாதன் உங்களுக்கு 6ஆம் இடத்துல இருப்பது போட்டிகள், எதிர்ப்புகளை விளக்கக்கூடிய ஒரு அமைப்பு. இந்த வாரம் வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை மத்தியானம் 1:36 வரைக்கும், வெள்ளிக்கிழமை முழுக்க உங்களுக்கு சந்திராஷ்டமம். வெள்ளிக்கிழமை காலையில 8 மணி 8:30 மணிக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பிச்சிருது. ஞாயிற்றுக்கிழமை மத்தியானம் 1 மணிக்கு தான் விடுது. ஆக இந்த நேரங்கள்ல அறிமுகம் ஆகக்கூடிய சிலரால கொஞ்சம் மன கஷ்டங்கள் இதெல்லாம் வரும். டிராவல்ல ஏதாவது ஒரு பணம், நகை போன்றவைகளை கொண்டு போறவங்க மறந்துடுறதுக்கான சில விஷயங்கள் இருக்கிறதுனால பயணங்கள் போறவங்க, பொது பேருந்துகள், பொது போக்குவரத்துல போறவங்க செல்போன் இதெல்லாம் மறந்து அங்கிங்க வச்சிடாம கொஞ்சம் எதுலையும் பொறுமையும் நிதானமும் தேவைப்படுகின்ற வாரமாக இந்த வாரம் வாரத்தின் கடைசி நாட்கள்ல இருக்கும். முதல் ஒரு 5 நாட்கள் என்ன நடக்கும்? வெள்ளிக்கிழமை வரைக்கும் திங்கள், செவ்வாய், புதன், வியாழன் ஆகிய 4 நாட்கள் பாத்தீங்கன்னா பெரிய கஷ்ட நஷ்டங்கள் எதுவும் கண்டிப்பாக கிடையாதுங்க. இயல்பாகவே போகக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு. சிலருக்கு மட்டும் ஹெல்த்ல கொஞ்சம் ஒரு மாதிரி குழப்பங்கள் வரும். அங்கே வலிக்குது, இங்கே வலிக்குது, அது இப்படி இருக்குமோ இப்படி இருக்குமோன்னு. அப்புறம் கடைசியா அதெல்லாம் ஒண்ணு இல்லை, நம்ம நல்லா தான் இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்புகள் உண்டு. வேலையில கொஞ்சம் கடுமையா எல்லா வேலைகளையும் நீங்களே இழுத்து போட்டு செய்ய வேண்டியதாக முதல் 4 நாட்கள்ல கண்டிப்பாக இருக்கும். எல்லா அமைப்புகளையும், ஒரு ஆபீஸா இருக்கட்டும் அல்லது தொழிலா இருக்கட்டும், நானே தான் எல்லாத்தையும் செய்யறேன்ற மாதிரியாக ஒரு மனக்குறை சிலருக்கு வரக்கூடிய அமைப்புகள் உண்டு. பொதுவாகவே சிம்மராசிக்காரர்களுக்கு இப்போது அப்படி ஒண்ணு கெடுதலான நேரங்கள் கண்டிப்பாக கிடையாது. எதையும் சாதிக்கக்கூடிய அமைப்புல 6ஆம் இடத்துல சூரியன் இருக்கிறதுனால பெரிய கஷ்ட நஷ்டங்கள் எதுவும் இல்லாத நல்ல வாரமாகவே அமைந்திருக்கிறது. சந்திராஷ்டிரம நாட்களை தவிர்த்து இந்த வாரம். கன்னிராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டிரமம் எதுவும் இந்த வாரம் கிடையாது. 5, 6, 7 ஆகிய 3 இடங்கள்ல சந்திரன் இருக்கிறார். சந்திரன் உங்களுக்கு லாபாதிபதி, 11வது அதிபதி. அதாவது லாபாதிபதினா அண்ணன், அக்காள் போன்ற அமைப்போட குறிக்கக்கூடியவர், வெற்றியை குறிக்கக்கூடியவர். வாரத்தின் முதல் நாள்லயே அவர் அப்படியே அமாவாசை அமைப்புல 5ஆம் இடத்துல இருக்கிறார். 5ஆம் இடத்துல இருக்கிறது ஒரு அமாவாசை அமைப்புல இருக்கிறது அண்ணன், அக்காள்கள் விஷயத்துல ஏதாவது ஒரு சங்கடங்களை முதல் 2 நாட்கள் கொடுக்கும் அப்படிங்கிறத காட்டுது. திங்கக்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் அண்ணங்கிட்டையோ அக்கா கிட்டயோ கொஞ்சம் மன வருத்தங்கள் வரும். அல்லது அக்கா கிட்ட கேட்கிற ஒன்று, அண்ணங்கிட்ட கேட்கிற ஒன்று கிடைக்க முடியாமல் இருக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. இந்த அண்ணன், அக்காள் உரசல்களை தவிர திங்கள், செவ்வாய்க்கிழமை வேற எதுவும் பெரிய அளவுல நடக்காது. அதனை எடுத்து பாத்தீங்கன்னா புதன்கிழமையும் வியாழக்கிழமையும் 6ஆம் இடத்துல சந்திரன் ராகுவோடு சேருகிறார். இந்த காலகட்டங்கள்ல அந்நிய இன, மத, மொழி பேசுகின்ற நண்பர்களின் மூலமாக லாபங்கள் கண்டிப்பாக இருக்கும். ஒரு தொழிலை செய்யறீங்க, ஒரு வேலையை செய்யறீங்க, அக்கம் பக்கத்துல எல்லாரும் கூடயும் கூடி கலந்துதான் நம்ம செய்யறோம் இல்லையா? இந்த மாதிரியாக நம்முடைய இனம் சாராத, மொழி சாராத அமைப்புகளோடு ஒரு அளவுக்கு நம்மளை விட்டு வேறுபட்டு இருக்கக்கூடியவர்களால சரியான வழிகாட்டுதல்கள், லாபங்கள், ஒரு சிந்தனையே நல்ல விதமாக இருக்கக்கூடிய தன்மைகள் கண்டிப்பாக உண்டு. வாரத்தின் கடைசி நாள் வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை சனி சந்திரன் சேர்க்கை ஏற்படுகின்ற புணர்வு யோகம் ஏற்படக்கூடிய நாளாக வளர்பிறை சந்திரன் போய் இங்க சேர்றாரு. ஆக கடந்த காலத்துல குழந்தைகளை பத்தி கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தவங்க, பிள்ளைங்களுக்கு செட் ஆகலையே, பிள்ளைங்களுக்கு கல்யாணம் ஆகலையே, பிள்ளைங்களுக்கு ஒரு நல்ல விஷயங்களை செய்து கொடுக்க முடியலையே, ஸ்கூல்ல புள்ள சரியா படிக்கல, வேலைக்கு சரியா போகல, திருமண வாழ்க்கை நல்லா இல்லைன்ட்டு குழந்தைகளால மன வருத்தத்தை அடைந்து கொண்டிருக்கக்கூடிய அத்தனை கன்னிராசிக்காரர்களுக்கும் கடைசி 2 நாட்கள் பிள்ளைகளை பத்தின ஒரு நம்பிக்கைகள் வரக்கூடிய தன்மைகள் கண்டிப்பா உண்டு. வெகு தூரத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகளிடமிருந்து நல்ல தகவல்கள் வரக்கூடிய அமைப்புகளும் இந்த கடைசி 2 நாட்கள் வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை. ஆக கன்னிக்கு கை கொடுக்கும் வாரம் தான் இது. துலாம் ராசிக்காரர்களுக்கு சந்திரன் ஜீவனாதிபதியாகி 4, 5, 6 ஆகிய இடங்கள்ல இருக்கிறார். வாரத்தின் ஆரம்பத்தில் அவர் அமாவாசை அமைப்புல இருக்கிறார். திங்கக்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் வாரத்தின் முதல் நாள் 2 நாட்கள் தொழில் ரீதியா கொஞ்சம் தம்மன்னு இருக்கக்கூடிய அமைப்பு. தேக்கம்னு சொல்லுவோம் இல்லையா? கொடுத்த காசு கொடுத்த இடத்துல வரல, காசு நான் எதிர்பார்க்கறது வரல, லாபங்கள் இல்லை, வியாபாரம் நல்லா இல்ல, தொழில் நல்லா இல்ல, வேலைக்காரங்க சரியில்லை, எல்லாத்தையும் நானே பார்க்க வேண்டியிருக்கு. இந்த மாதிரியாக திங்கட்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் அவர் அமாவாசை அமைப்பில் இருக்கின்ற காரணத்தினால தொழில் ரீதியிலான தேக்கங்கள் உண்டு. ஆனாலும் பெரிய கஷ்ட நஷ்டங்கள் கண்டிப்பாக வந்துடாது.
புதன் வியாழக்கிழமை பார்த்தீங்கன்னா 5ஆம் இடத்துல ராகு சந்திர சேர்க்கை 5ஆம் இடத்துல ஏற்படுவது மிகப்பெரிய ஒரு யோகம். தனாதிபதி ஜீவனாதிபதி அப்போது என்ன பண்றாருன்னா அப்படியே வெளியே இதா வந்துடுறார், ஒளிமயமான ஒரு வளர்பிறை அமைப்புல வந்துடுறார். இந்த தடவை இந்த வாரம் முழுக்கவே சூரியன் செவ்வாயுடைய இயக்கங்கள் மிகவும் நன்றாக இருக்கின்றன. 2ஆம் அதிபதி உச்சமாக இருப்பது சுபத்துவமாக இருப்பது என்பது பேசி தொழில் பார்க்கக்கூடியவர்கள், பேச்சால ஆசிரியர் பணி, வழக்கறிஞர் பணி, இந்த மாதிரியான அமைப்புகள்ல மார்க்கெட்டிங் பணி போன்ற அமைப்புகள் இருக்கக்கூடிய அத்தனை துலாம் ராசிக்காரர்களுக்கும் இந்த வாரம் முழுவதும் சீரான வருமானங்கள் இருக்கக்கூடிய தன்மைகள் உண்டு. நல்ல உதவியாளர்கள், நல்ல வேலைக்காரர்கள் கிடைப்பாங்க. கூட்டு தொழில் சிறப்பாக இருக்கக்கூடிய தன்மைகள் இருக்கு. கணவன் மனைவி உறவுகள் நன்றாக இருக்கும். இன்னும் சிலருக்கு புதிதாக காதலன் காதலி உறவுகள் கிடைக்கக்கூடிய, அதாவது யார் கணவன் யார் மனைவி என்பது தெரியக்கூடிய 7ஆம் பாவகாதிபதி இன்றைக்கு சுபத்துவமாகி உச்சனும் ஆகி அருமையான அமைப்புல இருக்கனால இந்த கடந்த காலத்துல காதல் பிரேக்கப் ஆயிடுமோ அப்படின்னு நினைச்சவங்க எல்லாத்துக்கெல்லாம் அதெல்லாம் நீடிக்கும். அது அப்படியே நல்ல விதமாக கல்யாணத்துல முடியும் என்கின்ற ஒரு நம்பிக்கையை கொடுக்கக்கூடிய அமைப்பு. புதிய அறிமுகங்கள் கிடைக்கக்கூடிய நிலைமை. ஆண் பெண் உறவுகள் நன்றாக இருக்கக்கூடிய அமைப்பு. ஆணுக்கு பெண்ணும் பெண்ணுக்கு ஆணும் சுமூகமாக இருக்கக்கூடிய ஒரு உறவு சார்ந்த விஷயங்கள்ல கடந்த காலத்துல இருந்து வந்த சிக்கல்கள் விலகக்கூடிய நல்ல வாரமாகவே அமைஞ்சிருக்குங்க. துலாம் ராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இந்த வாரம். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு சந்திரன் 3, 4, 5 இடங்கள்ல இருக்கிறார். ராசிநாதன் உச்சத்தை அடைந்து சுக்கரனோடு சேர்ந்து சுபத்துவமாக இருக்கிறார். இன்னும் ஒரு 1.5 மாசத்துக்கு ராசிநாதன் உச்சத்திலேயே இருப்பார். அப்பப்ப அந்த சுக்கிரன் புதன் போன்ற அமைப்போட நல்லா தான் இருக்கு. ஆக பெரிய கஷ்ட நஷ்டங்கள் எதுவும் இப்போதைக்கு ஒரு 6 மாத காலமாகவே பணம் இல்லை என்னையா போங்கய்யா ஒண்ணுமே நடக்க மாட்டேங்குதுன்னு ஒரு மெத்தனமாக என்னதான் பண்றது, எதை பண்ணனா எத்தை தென்றால் பித்தம் தெளியும் என்கின்ற எண்ணத்தில் இருக்கக்கூடிய விருச்சிக ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இந்த வாரத்திலிருந்து நல்லவைகள் நடக்கக்கூடிய ஆரம்பம் கண்டிப்பாக உண்டு. விருச்சிகத்திற்கு இந்த வாரத்துல சந்திராசிரமம் இல்லை. வார ஆரம்பத்திலேயே அமாவாசை அமைப்பாக இருந்தாலும் சுக்கிரனுடைய இணைவால் 3ஆம் இடம் 4, 5ஆம் இடங்கள் வலுவாக இருக்கின்ற காரணத்தினால் முயற்சிகள் பலிக்கக்கூடிய தன்மை. எழுத்துத்துறையில மீடியா துறையில இருக்கக்கூடியவர்கள் ஃபேஸ்புக், யூடியூப், இன்ஸ்டாகிராம்ல வீடியோ போடணும் அல்லது புகழ் பெறணும் என்கின்ற எண்ணத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் கிடைத்து அதை அப்படியே நீங்கள் உபயோகப்படுத்திக் கொள்ளக்கூடிய நல்ல வாரமாக இந்த வாரம் அமைஞ்சிருக்குங்க. வாரத்தின் நடுப்பகுதியில் புதன்கிழமை வியாழக்கிழமை வீடு சார்ந்த வாகனம் சார்ந்த விஷயங்கள் உண்மையிலே கொஞ்சம் நல்ல தெளிவாகவே இருக்கும். அம்மாவோடு கொஞ்சம் முரண்பட்டு கொண்டிருந்தவர்கள், தாய் என்கின்ற தெய்வத்திடம் இணக்கமாக போக முடியவில்லையே என்கின்ற ஒரு மாதிரியான அமைப்பில் இருந்தவங்க, தூர தேசத்தில் இருக்கக்கூடியவர்கள், வெளிநாட்டில் இருக்கக்கூடியவர்கள், வெளிமாநிலத்தில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாருக்குமே புதன்கிழமையும் வியாழக்கிழமையும் நல்ல பலன்கள், நல்ல விதமான விஷயங்கள். ஒரு இதுவரைக்குமே நடக்காத ஒரு விஷயம் புதன்கிழமை வியாழக்கிழமை நடந்துற அமைப்புகள் எல்லாமே கண்டிப்பாக இருக்கிறது. வாரத்தின் கடைசியில வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை ஆகிய 3 நாட்களும் சந்திரன் 5ஆம் இடத்தில் இருக்கிறார், சனியோடு சேர்ந்து இருக்கிறார். இந்த நேரங்கள்ல குடும்பத்துல என்ன முடிவுகள் எடுக்கிறதுன்னு கொஞ்சம் குழப்பங்கள் இருக்கும். பிள்ளைகள் பேர்ல விஷயத்துல ஏதாவது ஒரு குழப்பங்கள் வரும். யாராவது பிள்ளைங்களை பத்தி ஒரு மாதிரி சொல்லி நம்ம பிள்ளை இப்படித்தான் சொல்லியிருக்கா, செஞ்சிருக்கான்னு கொஞ்சம் குழப்பங்கள் வந்தாலும் கூட ஞாயிற்றுக்கிழமை மதியத்திற்கு பிறகு அது தீர்ந்து விடும் என்பதால் பெரிய அளவுல சோதனைகள் இல்லாத இயல்பான நல்ல வாரமாகவே அமைஞ்சிருக்குங்க. விருச்சிக ராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இந்த வாரம்